சாரா, என்ன இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாம இப்படி பண்றது எனக்கு சரியா படல. வருண், இது நம்ம பல நாள் கனவு. இன்னைக்கு அம்மாவுக்காக அது நிறைவேற போகுது. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு உடனே எல்லாம் போய் வீட்டு முன்னாடி நிக்க போறது இல்ல. இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகி உங்க அம்மா என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம். நீ தைரியமா தாலியை கட்டு. சீக்கிரம் கட்டு. நான் அத என் மனசு குளிர பார்த்துட்டு போறேன். இல்ல ஆண்டி, நான் விருப்பப்பட்டு பண்ணலைனாலும் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். அவளுக்கு தெரியாம நான் இப்ப இப்படி பண்ணா அது நான் பண்ற பெரிய துரோகம் இல்லையா? என்ன வருண் பேசுற? இந்த நேரத்துல அவளை பத்தி யோசிக்கிற? உங்க வீட்ல இருக்கிறவங்க தான் அந்த வெண்ணிலாவை பத்தி புரியாம பேசுறாங்கன்னா நீ இப்படி பேசுற? அவ கூட நீ வாழ்ந்தா சந்தோஷமா இருக்க முடியாது. அவகிட்ட சொல்லிட்டு என் கழுத்துல உன்னால தாலி கட்டவே முடியாது. உன்கிட்ட ஏதாவது பேசி உன்னை மயக்கிருவா. எப்படி இருந்தாலும் லைஃபை விட்டு போக போறவதான அவ. அவளை பத்தி எதுக்கு கவலைப்படுற? கட்டு. வருண், சீக்கிரம் கட்டு. சீக்கிரமா கட்டு. ஏன் வரும் நிறுத்திட்ட? அவ கழுத்துல தாலிய கட்டு. அவங்க ஊரை கூட்டி உனக்கு தாலி பெருக்க ஃபங்க்ஷன் பண்ணா நீ யாருக்கும் தெரியாம வந்து இவ கழுத்துல தாலி கட்ட வந்திருக்க. அம்மா, ஆண்டி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கம்மா. டாக்டர் இனிமே அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதான்மா. அதுக்கு இப்பவே இவ கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னாங்களா? இல்லம்மா, சாராவுக்கு என்னை விட்டா வேற யாருமே இல்ல. அவளுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்த வேணாமா? பொய்யான காதலுக்காக கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு சொல்றியே, அங்க ஒரு பொண்ணுக்கு ஊரறிய தாலி கட்டினியே, அவ வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போற? ஆண்டி, யார் காதல பொய்ன்னு சொல்றீங்க? நானும் வருணும் தான் மனசார காதலிக்கிறோம். அவன் வாழ்க்கைக்கு நான் தான் சரியானவ. அவன் கிட்ட கேட்காமலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப அவன் மேலேயே பழி சொல்றீங்களா?